ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க ஆப்ரேஷன் ஓவர் ரிச் யூனிவர்ஸ் பார்ட் 2 ஷெல்டர்டு படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ஜானரில் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நாடு பூரா ஒரே வன்முறையாக இருக்குது. அதை நம்ம ஹீரோ டிவிலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு, நியூஸ் பேப்பர்லையும் பார்க்கறாரு. அதனால பயங்கரமான ஒரு வெக்ஸுக்கு போயிடுறாரு. என்னடா இது நாட்டுக்குள்ளே இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பயங்கர விரக்திக்கு போன அவரு பார்த்தீங்கன்னா நாட்டை விட்டே தள்ளி இருக்கணும் அப்படின்ட்டு பார்க்கறாரு. அதுக்காக அவர் என்னெல்லாம் பண்றாரு, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றத இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான் இருந்தது. ஆனா அது எக்ஸிகியூஷன்ல பயங்கரமா கொட்ட விட்டுருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் படத்தில் நடிச்ச யாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாமே பிலோ ஆவரேஜ்னு சொல்லலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ஜானர் படம். ஆனா அது த்ரில்லர் போர்ஷன்ஸே படத்தில் பயங்கரமா மிஸ் ஆகுது. பயங்கர ஃபிளாட்டா தான் போகுது. டெக்னிக்கலியும் பார்த்தீங்கன்னா படம் பெருசாலாம் இல்ல, பிலோ ஆவரேஜ் தான் இருக்கு. அது எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே சரி ஸ்கிரீன் பிளேஸ் அது கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டிங் எழுதி எடுத்திருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு ஏனோ ஒரு படத்தை பிரசன்ட் பண்ணி வச்சிருக்காங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல அடல் கண்டென்ட்லாம் இல்ல. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.